ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொங்கலுக்கு பழ வியாபாரம்லாம் எப்படி? பயங்கர ரேட்டு. எங்கள் ஊரில் ரேட் அதிகம். காளையார் கோவிலில் எப்பயுமே ரேட் அதிகம்தான். ஆனால் அங்கே எவ்வளோ ரேட்டு விற்றாலும் சுற்றி கிராம மக்கள் தான் எப்படி தான் அதை வாங்கி சாப்பிட்றாங்கன்னே தெரில. நம்ம வெளியூர்லேருந்து போகிறவங்களுக்கே அது பயங்கர ரேட்டாக தெரியுது. என்ன இவ்வளோ ரேட்டாக விற்கிதுன்னு. விலைவாசியெல்லாம் பயங்கரமாக ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் வீட்டில் 2 பேர் வேலைக்கு போனால் தான் நம்ம சமாளிக்கலாம் போல இருக்குது. அப்படி விற்கிது விலைவாசியெல்லாம். மாதுளம்பழம் பாருங்கள், 300 ரூபா. ஆப்பிள் 250 ரூபா. ஒன்றும் சொல்லிக்க முடியல. நம்ம எதுவும் வாங்காமல் போனாலும் குறை பேசுகிற கும்பல் பேசும். அதனால் எல்லாத்துலேயுமே ஒரு கிலோ வாங்கியாச்சு. திராட்சை பழம் 1/2 கிலோ. பன்னீர் திராட்சை எங்கள் ஊரில் 1 கிலோ திராட்சையே 50 ரூபா தான். இது 1/2 கிலோ 100 ரூபா சொல்கிறாங்க. திராட்சையே 200 விற்கிது பாருங்கள் கிலோ. கேட்டால் இது எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டிங்கிறாங்க. அப்புறம் எல்லா பொருளும் வாங்கியாச்சு. பூவு பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு கஷ்டம். 100 ரூபா ஒரு முழம் வந்து 100 ரூபாயாம். அவர் எடுத்து வைக்கிறாரு பாருங்கள். அதில் 4 ரோஸை போட்டு கொடுத்துட்றாரு. அப்புறம் பார்த்தா அதுக்கு தலைக்கு 50 ரூபாய்க்கு வாங்கினேன். சம்மங்கி பூ மூட்டை மூட்டையாக இருக்குது. எல்லாம் மதுரையிலேருந்து வர்ற பூ. அப்படியே சொந்தக்காரங்க வீட்டில் கோலமெல்லாம் சூப்பராக போட்டிருந்தாங்க. சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.